friends, welcome back to my channel. So in the video la vande in the beautiful ana glittery eyes looks da na create pannirken for you guys. Please first la இந்த last வரைக்கும் பாருங்க. நிறைய மேக்கப் டிப்ஸ் இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஒரு எலாபரேட்டா இருக்க போகுது. உங்களுக்கு எல்லாமே டீடைல்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். as a மேக்கப் ஆர்டிஸ்டா நீங்க இருக்கீங்க, இல்ல இனிமேல் தான் மேக்கப்பே கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க ஓரளவுக்கு ஐடியாஸ்க்கே வந்துடலாம். மேக்கப் என்னது, மேக்கப் எப்படி நம்ம கொண்டு போகணும், அழகான இந்த ஒரு ஐ மேக்கப் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் ஃபார் ஆல் த அக்கேஷன்ஸ். ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆக்சுவலி ரொம்பவே சிட்சாட்டியாக இருக்க போகுது. ஓகே, ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் என்னோடய யூடியூப் சேனலில் வந்து ஆக்டிவாக இருக்கேன். ஓகே, ஸோ I want to show you how I create this look. Okay, so இந்த லுக்கை வந்து பர்டிகுலர் லுக்கை வந்து எப்படி நான் க்ரியேட் பண்ணணும்னு வந்து காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, ஸோ எப்படி இருக்கீங்க மை யூடியூப் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு கரெக்டாக? ஸோ எஸ், இனிமேல் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாம். நிறைய டிஎம்ஸ் வந்துச்சு, நிறைய இன்ஸ்டாகிராமில் டிஎம் வந்தது, நிறைய கமெண்ட்ஸும் வந்துச்சு லாஸ்ட் வீடியோஸ், நிறைய வீடியோஸில் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் டிப்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் மேக்கப் ஆர்டிஸ்ட். டெஃபினெட்லி ஐ வில் ஷேர் ஆல் த டீட்டெயில்ஸ் இன் திஸ் வீடியோ. ஓகே, ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் மீ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்னோட ஐஸுக்கு வந்து லென்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லென்ஸ் சேஞ்சஸ் ஹோல் கேம். ஸோ லென்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபுல் கேமே சேஞ்ச் ஆக போகுது. அண்ட் ட்ரஸ்ட் மீ. ஸோ இப்போ வந்து நான் எனக்கு பிடிச்ச லென்ஸ் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ சாஃப்ட் லென்ஸ்லேருந்து நான் எடுத்து என்னோட ஐஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எஸ், யூ கைஸ் டெல் மீ ஹவ் இஸ் திங்ஸ் கோயிங். ப்ளீஸ் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க ஆர் எல்ஸ் நார்மலாக நீங்கள் மேக்கப் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா யூ கைஸ் லெட் மீ நோ எப்படி இருக்குது உங்களோட ஐ. அண்ட் ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, பட் இட்ஸ் நாட். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ட்ரைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நெவர் கிவ் அப். as I always say, never give up, just try பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னொரு கந்தையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரெண்டு சைடுமே ரெண்டு கண்ணுலேயுமே என்னோட லென்ஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஷேடு க்ரீன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டாக நான் என்ன பண்ணிடுறேன்னா என்னோடய ஃபேஸை நல்லா ப்ரெப் பண்ணியிருக்கேன். கேன் யூ சி எந்த அளவுக்கு க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து ஒரு டெஸ்டர் பீஸ் வந்து கிடச்சிது ஃப்ரம் த பிராண்ட் ஹூடா பியூட்டி. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலி ரொம்பவே ஆர்வமாக இருந்தது இதை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ ட்ரை பண்ணிட்டேன். அண்ட் திஸ் இஸ் கிவிங் ஸோ மச் glow, right? ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த க்ளோ வந்து. திஸ் இஸ் இந்த ஷேட் 04. ஸோ ஒரிஜினல் பேக் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 3000 above சம்திங். ஸோ வேணும்னா வாங்கலாம். அண்ட் அதர் தன் தேட் நான் எதுவுமே போடலை, மாய்ஸ்சரைஸ் பண்ணல, ப்ரைம் பண்ணல. பிகாஸ் இதில் போட்டிருந்தது இதை மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கம் டு நோ லைக் ப்ரைமர் தேவையில்லை. அண்ட் தென் வாட் எல்ஸ், மாய்ஸ்சரைசர் தேவை. இது எதுவுமே தேவைப்படாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் அப்ளைடு. ஆக்சுவலி இது ரொம்பவே க்ளோவிங்காக இருக்குது கரெக்டாக. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஐ டோன்ட் நோ இதை வந்து நான் ஃபுல் சைஸ் வாங்குவேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு. பிகாஸ் இதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த க்ளோ கிடைக்கிறதுக்கு நார்மலாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். கரெக்ட்? எஸ். So next what I am going to do, applying some color corrections. So applying color correction is like a very important step in the makeup. So எனக்கு ஃபுல்லாக என்னோடய ஃபேஸ் மேக்கப்பை கொஞ்சம் கலர் கரெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஹேண்ட்லேயே எப்படி பிளெண்ட் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் கேள்விகள் என்ன கேட்டிருந்தீங்கன்னா how to ஆக்டிவாக எப்படி இருக்கிறது, இது ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ நானே ஆக்சுவலி யூடியூப்பில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இல்லை. ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி என்ன கேட்டிருந்தீங்கன்னா வாட் இஸ் தேட், ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஃபார் அ ப்ரைடல் மேக்கப். ஸோ ஆஸ் அ ப்ரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட், நீங்களும் ப்ரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா யூ வில் நோ எவ்வளோ காம்படிஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ரைட்டு? ஸோ இப்போலாம் ப்ரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குது. லைக் யோசிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது.
ஸோ அதை தாண்டி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா டெஃபினெட்லி யூ நீட் சம் கன்சிஸ்டன்சி. அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ப்ரைடல் மேக்கப். பிகாஸ் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வருவாங்க போவாங்க. ஸோ கேர்ள்ஸோட மைண்ட் விச் மீன் கேர்ள்ஸோட மைண்ட் இன் த சென்ஸ் பிரைட்ஸோட மைண்ட். பிரைட்ஸ் வந்து சின்ன பசங்களாக தான் இருப்பாங்க, 20s பிலோ 27 or 30 ஏஜ் அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்ன மைண்ட்னா, ஓகே புதுசாக கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த பர்சன்ஸ் கிட்ட போய் நம்ம ப்ரைடல் மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. பட் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ஓகே நீங்கள் உங்களோட கிளைண்ட்டுக்கிட்ட பர்ஃபெக்டாக உங்களோட சர்வீஸ் வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க, ப்ரைடல் சர்வீஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்க, that will boost you actually. ஓகே ரெஃபரன்ஸ் அது எல்லாமே நீங்கள் சைடில் வச்சுருங்க. ஓகே ஸோ ரெஃபரன்ஸ் எல்லாமே சைடில் வச்சுட்டு அண்ட் தென் கோ ஃபார் யோர் ஒர்க் கன்சிஸ்டன்ட்லி. ஓகே ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருங்க அண்ட் அதுதான் உங்களோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணும். இப்போ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாகவே இல்லை, ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிரைட் நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா டிசம்பரில் தான் நீங்கள் ஒரு பிரைட் பண்ணுறீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாகவே இல்லை, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு யூடியூப்பில் ஒரு வாட்ஸ்அப்பில் எங்கேயுமே நீங்கள் ஒரு ஒர்க்கே பண்ணாத மாதிரி தான் இருக்குது, ரைட்டா? ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கலாம். ஓகே ஸோ ப்ரைஸ் ஃபிக்ஸிங் அங்கே தான் நடக்கும். யார் மார்க்கெட்டில் ரொம்ப நேரம் இருக்காங்களோ எப்போவுமே ஆக்டிவாக இருக்காங்களோ அதை வச்சு தான் ஒரு பிரைட்ஸ் வந்து காசு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ரொம்பவே பிட்டரான ட்ரூத்துன்னு சொல்லுவோம் தெரியுமா, அது இதுதான். ஓகேங்களா? ஸோ ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க, ஒரு எல்சம் இதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சடனாக ஒரு ட்ராப் வருதுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் தேர். ஓகே அங்கே வந்து ஸ்டாப் ஆகாதீங்க, யூ ஜஸ்ட் ஒர்க் ஃபார் யூ. ஓகே ஸோ அதை வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. திஸ் வில் மேக் யூ டு த ஹையர் லெவல். இதை தான் நான் சொல்லுவேன். அண்ட் இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், என்னோடய யூடியூப்லேயும் சரி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் சரி நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட கலர் கரெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டேன். ஓகே ஸோ ஐ ஹவ் நாட் அப்ளைட் எனி ப்ரைமர், நாட் மாய்ஸ்சரைசர். ஈவன் அந்த பேக்கில் கொடுத்த மாதிரி தான் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் ஐ ஜஸ்ட் லவ்விங் இட். கரெக்டாக? ஸோ எந்த அளவுக்கு பிக்மெண்ட்ஸாக மறைக்கணுமோ அந்த அளவுக்கு மறைச்சிருக்கு. கரெக்டாக? அண்ட் நெக்ஸ்ட்டு நான் வந்து நைக்காவோட கலர் கரெக்டர் பேலட் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டூ சம் foundation. Okay, so this is in the shade 12 from Nykaa. ஓகே ஸோ ஆல் டே நைட்லேருந்து எடுத்துருக்கேன், சாரி ஆல் டே மேட்லேருந்து எடுத்துருக்கேன். அமேசிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ எஸ் வேறு என்னது? ஓகே ஸோ நிறைய டைம் நமக்கு ஒரு குட்டி குட்டி ட்ராப்ஸ் வரும். ஓகேங்களா? பிஸ்னஸ் நடக்காமல் இருக்கும், நமக்கு ஒரு யாருமே அந்தளவுக்கு ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க. ஈவன் எனக்கு ஒரு டிஎம் வந்திருந்தது, ஒரு மெசேஜ் மூலியமாக வந்திருந்தது, டைரக்ட் மெசேஜ், லைக் நான் வந்து 5 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ 5 இயர்ஸாக அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, பட் ஷீ இஸ் நாட் கெட்டிங் மினிமம் ஆஃப் 10,000 ஃபார் அ பிரைட். ஓகேங்களா? ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? 5 இயர்ஸாக ஒரு பார்லர் வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஐ எம் நாட் கெட்டிங் ஈவன் அ 10,000 ஃபார் அ பிரைட் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கேட்டு எனக்கே ஷாக் ஆச்சு. இப்போல்லாம் புதுசாக மேக்கப் கற்றுக்கிட்டு போகும் போதே எப்படி இருக்காங்க, இட்ஸ் லைக் ஓகே ஜாலியாக இருக்குது, நம்ம அழகாக ஆன் பண்ணிட்டு போகலாம், அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட் வெளியே போகிறாங்க, அத்தனை பேருக்கு ஒர்க் இருக்கா என்ன, ரைட்? ஸோ இட்ஸ் லைக் சேசிங் தான், இது வந்து சேசிங் தான், இதை வேறு எதுவுமே நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு நமக்கு காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆர்எல்ஸ் நிறைய மெம்பர்ஸாக உள்ளுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பட் 10,000 கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் லைக் அ ஹார்ட் பிரேக்கிங் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் யூ ஆர் நாட் ஆக்டிவ். அவங்களோட ப்ரொஃபைல் பார்த்து ஷி வாஸ் ஹேவிங் 400. இப்போ எல்லாருமே என்ன பார்க்குறாங்க, ஜஸ்ட் கெட்டிங் மோர் மணி, அது மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர அதுக்குண்டான சைட் ஒர்க்ஸ், அதுக்குண்டான மெயின் ஒர்க் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கணும் அதை கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஓகே
ஸோ ப்ளீஸ் பி ஆக்டிவ் ஆன் இன்ஸ்டாகிராம். நான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சிம்பிளாக சொல்லி முடிக்கணும்னா இன்ஸ்டாகிராமில் ப்ளீஸ் ஆக்டிவாக இருங்க. This will actually grow you a lot. Okay, so I have applied full foundation. என்னோட ஃபேஸில் வந்து ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். And this is giving good coverage. Actually இது வந்து சூப்பராக கவரேஜ் கொடுக்குறது. ஸோ என்னோட ஃபேஸை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக மேபிளினோட ஃபிட் மீ கன்சீலர் வந்து எடுத்துருங்க. இந்த ஷேடு 50. ஓகே, சூப்பராக இருக்கும் இந்த கன்சீலர் வந்து. ஓகேங்களா, ஸோ எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். ஈவன் ஃபார் ஸ்பெஷல் அக்கேஷன் நான் எனக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ ஆஸ் அ பிகினராக உங்களுக்கு வந்து ரொம்பவே பொறுமை தேவைன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா, ஸோ ஆஸ் அ பிகினராக பொறுமை ரொம்பவே முக்கியம் ஃபார் மேக்கப் ஆர்டிஸ்ட். சிம்பிள் திங்கு, நீங்கள் பொறுமையாக இல்லைன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து வர்றது ரொம்ப கஷ்டமாக போகும். ஸோ ப்ளீஸ் பி பேஷன்ஸ். ஓகே, ஸோ பேஷண்ட்டாக இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, ஒர்க்கை கரெக்டாக பண்ணுங்கள், அண்ட் தென் எக்ஸ்பெக்ட் யுவர் ஃப்ரூட். அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடியே யூ கேனாட் ஆக்சுவலி ஃபைண்ட் எனி பிரைட்ஸ் அப்படி வந்தாலுமே யார் வருவாங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான் வருவாங்க. கரெக்டாக. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை நீங்கள் எத்தனை நாளைக்கு நீங்கள் இது பண்ணுவீங்க? ஸோ யூ நீட் நியூ கிளைண்ட்ஸ் மீன்ஸ் யூ ஹாவ் டு பி லைக் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருங்க. உங்களோட ஒர்க் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அடிக்கடிக்கு போஸ்ட் போடுங்க, ஸ்டோரிஸ் போடுங்க. ஸோ தீஸ் அண்ட் ஆல் வில் மேக் யூ சூப்பர் சக்ஸஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னோடய ஃபுல் ஃபேஸை வந்து நல்லா செட் பண்ணிக்கிறேன் யூஸிங் ஃபிட் மீ லூஸ் பவுடர். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி குட். ஈவன் கே பியூட்டியோட லூஸ் பவுடர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ யூ கேன் யூஸ் ஃபார் ப்ரொஃபஷ்னல் வே ஆல்சோ. ஸோ ஐ ஜஸ்ட் லவ் இட். ஓகே, ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன் என்னோட அண்டர் ஐஸில் வந்து. ஸோ இதனால் என்ன ஆகும்னா என்னோடய ஃபால் அவுட்ஸ் வந்து கீழே விழாமல் இருக்கும். ஐ மேக்கப் வந்து டைரெக்டாக நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஃபார் தேட் ஐ எம் கோயிங் டு யூஸ் த மிஸ் கிளேரோட ஐப்ரோ கிட். ஓகே, ஸோ மிஸ் கிளேரோட ஐப்ரோ கிட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அமேசிங்காக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, ஃபார் ப்ரொஃபஷ்னல் யூஸ் அண்ட் ஃபார் பர்சனல் யூஸ் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஐப்ரோஸ் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஃபில் பண்ணிவிட்டேன். ஐ ஜஸ்ட் லவ் திக் ஐப்ரோஸ். எத்தனை பேருக்கு திக் ஐப்ரோஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கம்மிங் டு ஐ மேக்கப். ஸோ ஐ மேக்கப்புக்கு டைரெக்டாக போயிடலாம். ஸோ இப்போ தேட் ஃப்ளஃபியான ப்ரஷ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் ஃப்ரம் மார்ஸ். அமேசிங்காக இருக்கும். ஜஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஐஷேடோ வந்து நீங்கள் ரேண்டமாக எடுத்துக்கோங்க. இட் கேன் பி எனி திங்கு. உங்களுக்கு பிடிச்ச பேலட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நல்ல பேலட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ லைக் Imagic ஜீப்ரா பேலட் இஸ் குட். சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, சேனலில் என்ன மாதிரி ஒரு கான்டென்ட் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க ப்ளீஸாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் ஐ கேன் மேக் அ ப்ரீஃப் வீடியோ. ஓகே, ஸோ வாட் இஸ் அ ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஒரு ஒர்க்குன்னு எடுத்தால் அதை கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிட்டு தான் நம்ம பண்ணணும். கரெக்டாக. ஸோ அதுவும் இது ஆர்டிஸ்ட் ஒர்க். இட்ஸ் லைக் அ ஆர்ட் ஒர்க். ஓகே, ஸோ ஆர்டிஸ்ட் வந்து எப்படி இருக்கும்? நல்லா அழகாக வரையணும், நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். கரெக்டாக. ஸோ நம்ம பண்ண போகிறது வந்து பிரைடல் மேக்கப் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸை வந்து நீங்கள் யார் வேணாலும் படிக்கலாம். இது வந்து ஒரு குட்டி பொண்ணு கேட்டிருந்தாங்க. சீரியஸ்லி ஒரு குட்டி பொண்ணு கேட்டிருந்தாங்க. அவங்க ஐ திங்க் 9th சம்திங் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, அக்கா நான் 9th தான் படிக்கிறேன், கேன் ஐ டூ த மேக்கப் கோர்ஸ் அப்படின்ட்டு. கேன் ஐ டூ த மேக்கப் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. யார் வேணாலும் கோர்ஸ் பண்ணலாம். பட் த ஏஜ் லிமிட் இஸ் 18. வை 18? ஏன் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ப்ளீஸ் கம்ப்ளீட் யுவர் ஸ்டடீஸ். சிம்பிள் திங், உங்களோட ஸ்டடீஸை விட்டுட்டு அண்ட் தென் டோன்ட் கம் டு another ப்ரொஃபஷன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே, உங்களோட 12th 11th 12th காலேஜஸ் இது எல்லாமே முடிச்சுட்டு தென் திங்க் அபவுட் இட். உங்களுக்கு உண்மையில ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்டாக தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஓகே, ஸோ அது வரைக்கும் கிவ் அ டைம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ப்ளீஸ்
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜெல் ஐலைனர் வந்து வச்சிடுறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து இங்லாட்லேருந்து வச்சுருக்கேன், அமேசிங்காக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ கீழே உங்களோட லாஸ்ட் லைனில் ஒரு திக்கான ஐப்ரோஸ் ஒரு ட்ரமாட்டிக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோ அண்ட் யூஸ் அ ஜெல் ஐலைனர். ஓகே. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் என்னோடய யூடியூப் சேனலில் ஒரு டுட்டோரியல், மேபி ஒரு ஃபுல் செஷன் மாதிரி கூட நான் எடுத்துகிட்டு வருவேன். லைக் மாடல்ஸ் மேலே எப்படி அப்ளை பண்ணுறது மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்டைல் கிளாஸ் எல்லாமே. ஓகே. ஸோ இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் ஃபார் ஆன்லைன் மேக்கப் கிளாஸ் ஆர் ஆஃப்லைன் மேக்கப் கிளாஸ் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த நம்பரில் வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ரான்சர் அப்ளை பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ என்னோடய ஃபேஸில் நல்லா சிசல்டான லுக் வந்து கிடைக்கிறதுக்கு ப்ரான்சர் வந்து சுகர், இது வந்து சுகர்லேருந்து எடுத்திருக்கேன் அண்ட் இட் இஸ் அமேசிங். லைக் உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரான்ஸ் பண்ணணுமோ அது மட்டுமே ப்ரான்சர் பண்ணி அமைதியாக. நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் என் ஃபேஸுக்கு. ப்ளஷ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். திஸ் இஸ் அ க்ரீம் ப்ளஷ். ஸோ நீங்கள் எக்ஸஸாக அப்ளை பண்ணாலுமே ப்ராப்ளம் இல்லை, பிகாஸ் அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபேஸில் வந்து மெல்ட் ஆக தான் போகுது. ஓகே. ஸோ சாமான் ஹைலைட்டர்ஸ். ஸோ ஹைலைட்டருக்காக நான் ஷுகர்லேருந்து ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஷேட் 03. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ லிப்ஸ்டிக்காக இன்றைக்கி ரொம்பவே அஃபோர்டபுளான லிப்ஸ்டிக் வந்து நான் உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கேன். இட்ஸ் ஸோ அமேசிங்காக ஸ்ட்ரெஸ் வீடியோலேருந்து இருக்கும் அண்ட் த ஷேட் நம்பர் இஸ் 04. ஸோ திஸ் இஸ் த ஷேட், அமேசிங்காக இருக்கும். ஸோ ஆல் மோனோக்ரோம் மேக்கப் லுக்கில் தான் இன்றைக்கி நான் என்னோடய மேக்கப்பை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ கேன் யூ சி ஒரு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண பிறகு எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். செட்டிங் ஸ்ப்ரே அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் என்னோடய ஹேர் ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட அகெயின் வரேன். ஓகே. ஸோ இதுதான் என்னோட கம்ப்ளீட் லுக். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி பார்க்கணும், என்ன மார்க்கெட்டிங் டிப் ஆர் எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். அண்ட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.